வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ப்ரூஸ்லி இறந்து போய் அரை நூற்றாண்டுக்கும் மேல ஆனாலும் இன்னும் அவர் மரணத்தை பத்தி நிறைய செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி கடைசியா சமீபத்தில் வந்த ஒரு விஷயம் ஹைப்போநேட்ரிமியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினாலதான் அவரு இறந்து போனாரு. அது அதிகமா தண்ணீர் குடிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது. அந்த கட்டுரைக்குள்ள போனா நிறைய சுத்தி அடிச்சு நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த விஷயத்த தெளிவா எளிமையா யாராவது விளக்கினா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் அவர் ஒரு டாக்டரா இருந்தா ரொம்ப உபயோகமா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஃபேஸ்புக்ல பொதுநல மருத்துவர் திரு ஃபரூக் அப்துல்லா அவர்கள் சிவகங்கையை சேர்ந்தவர். அவருடைய பதிவு இந்த விஷயத்த ரொம்ப கிளியரா நமக்கு சொல்லுச்சு. அவருடைய அந்த பதிவை தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ப்ரூஸ்லி இறந்தது எப்படி? ஹைப்போநேட்ரிமியா என்றால் என்ன? அதிகமா தண்ணீர் பருகுவதால் ஆபத்து உண்டா? இந்த 3 கேள்விகள், அதற்கான விடைகள். அதுதான் இந்த பதிவு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெட்டு. யார் அதிகமா தண்ணி குடிக்கிறாங்க, யார் அதிகமா பீர் குடிக்கிறாங்க, யாரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க பார்க்கலாமா அப்படின்னு ஒரு போட்டி எல்லாம் வச்சுக்கிறாங்க. தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் உயிருக்கே ஆபத்தானது. அது எப்படி? அதுக்கு முதல்ல ப்ரூஸ்லியோட மரணம் பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 20ஆம் தேதி 1973ஆம் வருடம் ஹாங்காங் ஹாலிவுட் அதிரடி மன்னன் ப்ரூஸ்லி சந்தேகத்துக்கு இடமான முறையில இறந்து போறாரு. அவருக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி. அவரு பிராக்டிஸ் பண்ணும்போது அவரோட தலை சுவத்துல மோதி மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால இறந்து போனார் அப்படின்னு ஒரு செய்தி. இல்ல 3 பேர் கொண்ட ஒரு குரூப் அவரை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ். இப்படி பல விதமா இப்போ ஸ்பானிஷ் ஆராய்ச்சியாளர்கள் மறுபடியும் அவரோட மரணத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவர் அதிகமா தண்ணி குடிச்சதுனால ஹைப்போநேட்ரிமியா ஏற்பட்டு அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ப்ரூஸ்லி இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாமா? அவரு மேரிஜுவானா அப்படிங்கிற ஒரு மருந்த உடல் வலிக்காக எடுத்துக்கிற வழக்கம் உடையவர். அது ஒருவித போதைப் பொருள் தான். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பெட்டி டிங்பை அப்படிங்கறது அவங்க பேரு. அவங்க வீட்டுக்கு போய் அவரோட புது படத்துக்கான சில காட்சிகளை நடிச்சு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாராம். நைட்டு ஒரு 7:30 மணி வாக்குல அவருக்கு ரொம்ப தலை வலிச்சிருக்கு, தலை சுத்தி இருக்கு, வாந்தி வர்ற மாதிரி இருந்திருக்கு. அப்போ டிங்பை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தலைவலி மாத்திரை எக்வாஜெசிக் அப்படின்னு அந்த மாத்திரைக்கு பேரு, அதை அவருக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேயே ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ஒரு 2 hours ஆச்சு. ஒரு 9:30 போல இவங்க போய் அவரை எழுப்புறதுக்கு போறாங்க. அப்போ அவர் சுயநினைவு இல்லாம இருந்ததா சொல்றாங்க. உடனே டாக்டருக்கு போன் பண்ணி வரவழைச்சு அவர் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொல்லி அங்க போய் தீவிரமா சிகிச்சை அளிச்சும் பலனில்ல. அவர் இறந்து போயிட்டாரு. அவர் தான் உலக பிரபலமாச்சே. அவர் எப்படி இறந்தாருன்னு தெரிவிச்சாகணுமே. உடனே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அவருக்கு விஷம் எதுவும் கொடுக்கப்படல. உடம்போட வெளிப்பக்கமோ அல்லது உள்பக்கமோ காயங்கள் எதுவும் இல்ல. ஆனா அவரோட மூளை நார்மல் எடையை விட ஒரு 275 கிராம் கூடுதலாக இருந்தது. நார்மல் மூளையோட வெயிட் 1200 to 1300 கிராம். ஆனா அவருக்கு 1575 கிராம் மூளையோட எடை இருந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணாரு, என்ன மருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க தலைவலிக்கு கொடுத்த மாத்திரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதனால அலர்ஜி ஏற்பட்டு மூளையில நீர் சுரந்து இருக்கலாம். அத செரிப்ரல் எடிமான்னு சொல்லுவாங்க. அதனால அவர் இறந்துட்டாருன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அந்த ரிப்போர்ட்ல. இதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலேயே, அதாவது மே மாசமே அவருக்கு இதே பிரச்சனை இருந்திருக்கு. தலைவலி, தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் அதெல்லாம் இருந்திருக்கு. அவரு சில மாசங்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தையே மாத்திருக்காரு. எப்படின்னா முழுக்க லிக்விட் டயட்டை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. நிறைய தண்ணி குடிப்பாராம். அப்புறம் கேரட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், வெறும் திரவ பொருட்கள் மட்டும்தான் அவருக்கு உணவா போயிருக்கு. இது போக அவர் கடுமையா உடற்பயிற்சி செய்யக்கூடியவர் அப்படிங்கறதுனால அந்த உடல் வலிக்காக கொக்கைன்லாம் அவரு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அதனால அவருக்கு அடிக்கடி தாகம், கடுமையான தாகம் இருக்குமா. அதனால அதிகமான அளவுல தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதோட இந்த வலி நிவாரணி மாத்திரையும் அவர் சாப்பிட்டதுனால சிறுநீரகங்கள் ஸ்தம்பிச்சு போய் வேலை செய்யல. தண்ணியும் வெளியேற்ற முடியல. இப்படி தண்ணீர் கூடுறதுனால ரத்தத்துல இருக்கக்கூடிய சோடியத்தோட அளவு குறைஞ்சு போகுமா. அதாவது 135 to 140 மில்லி ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர்னு சொல்றாங்க. இதுதான் நார்மலான அளவா. இதை விட குறைஞ்சு போயிடுமா சோடியத்தோட அளவு அதிகமான தண்ணீர் குடிக்கும் போது. குறைவான கால இடைவெளியில அவ்வளவு தண்ணி குடிக்க கூடாதான். இப்போ செல்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய தண்ணி செல்லுக்கு உள்ளேயும் போகும். அதனால செல்லெல்லாம் வீக்கமடையும். மூளையில இருக்கிற நியூரான்களும் வீக்கமடையும்.
சோ மூளை வீங்கிறதுனால வலிப்பு ஏற்படும், தலை சுத்தும், அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போவாங்க, கடைசியா மரணம் ஏற்படும். கண்டினியூஸா தண்ணி குடிக்கிறதுனால இவ்ளோ பெரிய விபரீதம் ஏற்படுமா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அக்யூட் ஹைப்போநேட்ரிமியான்னு சொல்றாங்களாம். சாதாரணமா நம்மளோட கிட்னி 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணிய சுத்தம் செஞ்சு வெளியேற்றக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளதுதான். ஒரு நாளைக்கு 20-25 லிட்டர் வரைக்கும் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு கூட அதுக்கு சக்தி இருக்கு. ஆனாலும் ஒரே நேரத்துல 4-5 லிட்டர் தண்ணிய கடகடன்னு குடிச்சா சிறுநீரகங்கள்லாம் வேலை செய்யாது, அது ஸ்தம்பிச்சு போய் தான் நிக்கும். சோ இத பத்தி கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வேணும். இன்னொரு கேஸ் உதாரணம் கூட இதுக்கு இருக்கு. 24 வயதுடைய ஒரு பெண், அவங்க குழந்தை பிறந்து 4 வாரம் தான் ஆகியிருக்கு. அவங்க 20 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்காங்க, தண்ணி கூட குடிக்காம ட்ரை ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. விரத நேரத்திலும் அவங்க குழந்தைக்கு அவங்க தாய்ப்பால் கொடுத்திருக்காங்க. அந்த விரதம் முடியிற நேரத்துல பால் சுரப்பு குறைவா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால 4 லிட்டர் தண்ணிய அவங்க தொடர்ந்து குடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே ஒரு தலைவலி மாத்திரை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தலைவலி இன்னும் அதிகமானதோட தலையும் சுத்தி இருக்கு. உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுனால அட்மிட் ஆக சொல்லி ஹைப்போநேட்ரிமியா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முறையா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஒருவேளை ப்ரூஸ்லி மாதிரி தலைவலி மாத்திரை போட்டுட்டு தூங்கினா சரியாயிடும்னு அவங்களும் தூங்க போயிருந்தாங்கன்னா அவங்களும் இறக்க நேரிட்டு இருக்கலாம். அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதிகமான உடல் உழைப்பு இருக்கக்கூடிய வேலை, மாரத்தான் ரன்னிங், ஜிம் ஒர்க் அவுட், இதுக்கு பிறகு வெறும் தண்ணிய மட்டும் பல லிட்டர் குடிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. கட்டாயமா சோடியம்லாம் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் லிக்விட அவங்க எடுத்துக்கணும். அதிகமா லிக்விட் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தண்ணியில ORS கலந்துதான் குடிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் வெறும் தண்ணிய பல லிட்டர்கள் ஒரே நேரத்துல கண்டிப்பாக குடிக்க கூடாது. அளவோட தண்ணி குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லேசா வயிற்றுப்போக்கு வந்தா கூட அவங்க வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. அது தப்பு. அவங்க ORS தண்ணியோட கலக்கி குடிக்கணும். பொதுவாவே கிட்னி ப்ராப்ளம், கல்லீரல்ல ஏதாவது கோளாறு, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க தண்ணிய அளவோட டாக்டர் எந்த அளவுல சொல்லிருக்காங்களோ அந்த அளவு தான் குடிக்கணும். அதுதான் அவங்க ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு நாளைக்கு 6 hours once ஆவது யூரின் போகணும். அப்படி போகக்கூடிய அந்த யூரினோட கலர் டார்க் எல்லோவாகவோ அல்லது சிகப்பு கலராகவோ இருந்தால் நீர்ச்சத்து குறைபாடுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெளிர் மஞ்சள் கலர் அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அதிகமா வேர்வை வெளியேறக்கூடிய அளவுக்கு வேலை செய்யறவங்க அதுக்கேத்த மாதிரி தண்ணி குடிக்கணும். முன்னமே சொன்ன மாதிரி கண்டினியூஸா குடிக்காம கொஞ்சம் இடைவெளி விட்டு குடிக்கணும். சரி, இப்ப ஃபைனலா ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிக்கலாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் சரியா வரையறுத்து சொல்ல முடியாது. ஆனா தோராயமா சொல்லலாம். 10 கிலோ வரைக்கும் எடையுள்ள குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் போதுமானது. 10 கிலோல இருந்து 20 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 1.5 லிட்டர். 30 கிலோவும் அதுக்கு மேலையும் எடை இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க எடை என்னவோ அதை நோட் பண்ணிக்கிட்டு அதோட 0.033 அப்படிங்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணா என்ன அளவு வருதோ, இப்ப 60 கிலோ எடையுள்ள ஒருத்தர் அதோட 0.033 அதை மல்டிபிள் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் அந்த தண்ணீர் அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். இது தோராயமாக சொல்லப்பட்ட அளவுகள் தான். ஆனா இந்தந்த எடை இருக்கவங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த அளவாவது தண்ணி வேணும் அப்படிங்கறதுக்காக மென்ஷன் பண்ணது. சில காலகட்டங்கள்ல நிறைய தண்ணி குடிக்க வேண்டி வரும், குறிப்பா கோடை காலங்கள்ல. அப்போ தண்ணி குடிச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நேரத்துல நிறைய தண்ணீரை குடிக்க கூடாது. அதே மாதிரி ஒரு போட்டிக்காகவோ ஜாலிக்காகவோ விளையாட்டுக்காகவோ அதிக அளவு தண்ணி குடிச்சு உயிரோட விளையாடாதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் தண்ணீர் கூட நஞ்சுதான். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணப்படுகிற தகவல்கள், போற போக்குல யாராவது சொல்லிட்டு போறது, சொந்த அனுபவம்னு யாராவது நமக்கு தெரிவிக்கிறது, அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்துல. இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்திய நமக்கு எளிமையா விளக்கின சிவகங்கையைச் சேர்ந்த பொதுநல மருத்துவர் திரு ஃபரூக் அப்துல்லா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லுங்க. நன்றி.